பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே கோமதியுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே கவலையாகவும் இருக்காங்க. ஏன்னா சரவணன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானோ தெரியல. ஏன்னா அவனோட லைஃபு இப்படி ஆனதுக்கு காரணமே மயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மீனாவும் மயில் மேலே ஒரு பாவம் பார்த்து மயிலுக்கு ஒரு வேலையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனாவும். அதுக்கப்புறம் இங்கே செந்திலும் மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க, மீனா நீ மயிலை பற்றியே நீ யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி மயில் எனக்கு யோசிச்சாவே ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. அதே மாதிரி மயிலை நினச்சா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து மயிலக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மறுபடியும் மயிலக்காவை இந்த வீட்டுக்குள்ளே எங்கள் அண்ணனோ இல்லை எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு இவங்க யாருமே வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பை மறைச்சி வச்சுட்டு அவங்க இது மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்திலும் மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனாவும் அவங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் காரணமே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். ஏன்னா மயிலக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலக்கா நிறைய பொய்யை சொல்லிட்டாங்க. மயிலக்கா மேலேயுமே தப்பு தான், ஆனால் அவங்க புரியாமல் ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க. கடைசியில் இப்போ மயிலக்கா தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாக துணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால மயிலக்காவை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க அவங்க அம்மா கிட்டேயுமே பேசி அவங்க வீட்லேயுமே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் மயிலக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, என்னை வந்து தண்டச்சோறுன்றாங்க. அந்த தண்டச்சோறுன்னு சொல்லி அந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு என்னால் சாப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே மீனா கிட்ட சொன்னாங்க. அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் மயிலக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ராஜியும் கதிரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கோமதிக்கு இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கணும், அந்த குழந்தைய வச்சு நம்ம எப்படியாவது அவர்கிட்ட நம்ம பேசிடணும். ஏன்னா அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறத நினச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவருக்கு என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவர் என்கிட்ட பேச வைக்கணும், நம்ம எதனா ஒரு விஷயத்தை பண்ணி அவர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியுமே கோமதி இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே மயிலுமே அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் எல்லார்கிட்டையுமே கால் பண்ணி விசாரிக்கிறாங்க வேலை எதுனா இருக்கா அப்படின்ற மாதிரியுமே. ஆனால் அவங்க ஃப்ரெண்டில் வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. ஏன்னா எனக்கே இங்கே வேலை இல்லை, அந்த கம்பெனியில் இருந்து என்னவே தூக்குற நிலைமையில் நான் இருக்கேன், இந்த டைமில் நான் எங்கேயுமே வேலை அரேஞ்ச் பண்ண முடியாதுன்ற மாதிரியுமே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நினச்சி இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்கணும், அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் ஃபுல் டேவும் இருக்க முடியல, அம்மா பேசுகிறத பார்த்தா நம்ம இந்த வீட்டில் இருக்காமல் நம்ம வெளியில் போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா அங்கே வீட்லேயே உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வார்த்தை எங்கள் மயிலை வந்து கூப்பிடாம ஒரு அசிங்கமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி பேசுறது எங்கள் மயிலுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதே மாதிரி வீட்லேயுமே உக்காந்துக்கிட்டு நம்ம வேலை நம்மளுக்கு தடைக்கி ஆகணும். அதே மாதிரி நம்ம இந்த வீட்லேயுமே இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் நம்ம வேலையை தடைக்கிட்டு வேலைக்கு போகிற வழியை பார்க்கணும். அதே மாதிரி அவங்க மனசு மாறினா அந்த வீட்டில் போய் நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரியுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மயிலும். அதுக்கப்புறம் மீனாவும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. செந்திலும் வேலைக்குமே கிளம்பிட்டுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு இங்கே நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிட்டு வரலாம் அப்படின்னு இங்கே மீனாவுமே போகிறாங்க. அதுக்கு முன்னே இங்கே அஞ்சலியும் சரவணனும் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே சரவணன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலிக்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அஞ்சலியுமே இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமாகவும் இங்கே சரவணனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக கோயிலுக்குமே வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா மீனாக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே அஞ்சலியை பார்த்ததும் அஞ்சலி வந்து இங்கே சரவணனோட முன்னாள் காதலின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எதுக்கு இங்கே சரவணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியலையே அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசி முடிச்சதும் நம்ம சரவணன் அண்ணன்கிட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாவும். அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் அஞ்சலி என்னோட வாழ்க்கையில் எப்படியோ நடந்து போச்சு, அதே மாதிரி அவள் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், அதே மாதிரி அவளை நான் சந்தோஷமாக தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவள் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கு முன்னே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவள் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாங்க. அதெல்லாம் நினைக்கிற போதே எனக்கு அவன் மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. மறுபடியும் அவள் கூட சேர்ந்து வாழவே எனக்கு தோணலை, நான் கடைசி வரைக்குமே தனியாகவே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியுமே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சரவணன் வந்து இங்கே அஞ்சலி கிட்டே சொல்லிடுறாங்க. அஞ்சலி இதை கேட்டுட்டு, சரவணா உன்னோட லைஃபு இன்னும் வாழ வேண்டியது நிறைய இருக்குது, இப்போ நீ விவாகரத்து பண்ணிட்ட, ஆனால் கடைசி வரைக்கும் நீ தனியாக இருக்கும் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காத, உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இரு அப்படின்ற மாதிரியுமே இங்கே அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே இங்கே சரவணன்
சரவணனும், அஞ்சலி எனக்கு கல்யாண ஐடியாவே இல்லை, அதே மாதிரி நான் முன்னால் உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன், அப்போவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தவே பட்டிருக்க மாட்டேன், அதே மாதிரி எங்கள் வீட்லேயுமே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இங்கே சரவணன். இதை கேட்ட அங்கே அஞ்சலியுமே, சரவணா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன கல்யாணம் பண்ணியிருந்தேனா நீ சந்தோஷமாக இருந்திருப்பியா, நான் இப்போ நான் தனியாக தானே இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல, ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்க, உனக்குமே டிவோர்ஸ் ஆக போகுது, நீ தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அஞ்சலி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சரவணனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் இருந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரவணனும் அங்கே கோயிலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே மீனாவும் இங்கே சரவணன் கிட்ட போயிட்டு இது என்னம்மா யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே கேட்குறாங்க. உடனே இங்கே சரவணனும், மீனா அது இல்லைப்பா, அவங்க ஸ்கூல் வந்து காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே இங்கே மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இது நீங்கள் சரி யார்கிட்டனாலே பேசிக்கோங்க, ஆனால் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் இந்த விஷயத்த சொன்னால் கோவப்படுவீங்க, ஆனால் சொல்கிறத மட்டும் நீங்கள் கோவப்படாமல் ஒரு நிமிஷம் மட்டும் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சரவணனும், சொல்லு மீனா என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே கேட்குற. அதுக்கு இங்கே மீனாவும், அண்ணன் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதே மாதிரி இந்த கஷ்டத்துக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இங்கே மயிலக்காவை வந்து அவங்க அம்மா வந்து வீட்டை விட்டு இது துரத்தி விட்டுட்டாங்க, அது இல்லாமல் ரொம்பவே அசிங்கமாகவும் பேசி அந்த வீட்டை விட்டு அனுப்புனதுனால உங்ககிட்ட வந்து பேசினாங்களாம், அதே மாதிரி நீங்களுமே அவங்கள கோவமாக திட்டி நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டீங்களாம், ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் மயிலக்கா என்ன முடிவு எடுத்தாங்க தெரியுமா, அவங்க கொலை முயற்சிக்கே இது முடிவு எடுத்துட்டு அங்கே ஒரு கிணத்துல குதிக்க பார்த்தாங்க, நான் இல்லைனா அவங்கள காப்பாற்றிக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் காப்பாற்றி அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன், அந்த அக்கா சாகிறதுக்கே துணிச்சிட்டாங்க, உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருக்காங்க போல், அவங்க பண்ண தப்பை எல்லாமே ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க தப்பு பண்ணலை, அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்றதுனால ஏதோ தெரியாமல் இந்த குடும்பத்தில் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில் நம்ம வாழ்ந்தால் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க சொன்னது தப்பு தான், ஆனால் அந்த தப்பெல்லாம் அவங்க இது மறந்துட்டு இப்போ அந்த தப்பை நினச்சி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நீங்கள் பேசாமல் இங்கே இது மயிலக்காவை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க மீனாவும். மீனா கேட்டதும் இங்கே சரவணனுக்கு பயங்கர கோவம். உடனே இங்கே மீனா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளோ தப்பு பண்ணவளை, எங்கள் அப்பா அம்மாவை ஒரு நாள் ஜெயிலில் வச்சவளை இது எப்படி அவ கூட சேர்ந்து என்ன வாழ சொல்கிற, ஏன்னா அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு அவன் மேலே பயங்கர கோபமாக தான் வருது, அவளை நான் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவள் சாக துணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பரிதாபப்பட்டு பாவப்பட்டு அவள் கூட சேர்ந்து வாழ சொல்கிறியா, அவள் எவ்வளோ பொய்யை சொல்லி ஒன்றும் மறைச்சி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் அவள் பேர் மயிலான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ பொய் சொன்னவ கூட என்ன சேர்ந்து வாழ சொல்கிறியே, உனக்கே கொஞ்சமாவது மனசாட்சி இது ஒரு என்ன நினச்சி தான் நீ இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா, இல்லை மயிலக்காவோட வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கியான்னு எதுவும் தெரியல, ஆனால் மறுபடியும் அவ கூட சேர்ந்து என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா சரவணன்கிட்ட என்ன சொல்லி அவரை இதில் சம்மதிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா புரியல. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.